வணக்கம் நண்பர்களே. சற்று வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான செய்திகளை தருவதற்காக நமது சேனல் இப்போது ஒரு சினிமா செய்தியை தருகிறது. கேப்டன் பிரபாகரன் வர்ற ஆகஸ்ட் 22 ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி 9 ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட்டில் படம் ரீரிலீஸ் ஆகுது. ரீரிலீஸ்னால் என்ன, கொஞ்சம் முன்னாடி எடுத்தது ஃபிலிம் ரோல் எடுத்திருப்பாங்க. இப்போ டிஜிட்டலில் கொண்டு வரும்போது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். வேறு எதுவும் மாற்ற போகிறதில்ல, கதையெல்லாம் மாற்ற போகிறதில்ல. இதனுடைய விழா, இசை வெளியீட்டு விழா அப்படின்னு இந்த ரீரிலீஸுக்கே ஒரு இசை வெளியீட்டு விழா வச்சுருக்காங்க. அந்த இது வந்து கமலா தேட்டரில் நேற்று நடந்திருக்கு. அதான் 8 ஆகஸ்ட்டில் நடந்திருக்கு. அப்போ பேசின மன்சூர் அலிகான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. அவர் பேசின விஷயத்தில் ஒன்று சொல்கிறேன். அது மலைப்பாங்கான இடத்துல நடந்த ஒரு படம், ஷூட்டிங் நடந்த படம். என்னுடைய படப்பிடிப்பெல்லாம் மலைப்பாங்கான இடம். இவரை கூட்டிகிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா மஞ்சளும் பச்சையுமா இருக்கிற கலரில் இருக்கிற ஒரு நீல பாம்பு வந்து போயிருக்கு முன்னாடி, ஜீப்புக்கு முன்னாடி. ஐயோ பாம்புன்னு ஒரு கத்துனோடனே வாயை பற்றிட்டாரான் பக்கத்தில் இந்த டேரக்டர் செல்வமணி. என்னன்னு கேட்டால், ஹீரோயினும் வண்டியில் இருக்காங்க, பயந்துருவாங்க, அமைதியாக இருங்கன்னு. அப்படி ரிஸ்க்கான காடு. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க வேண்டியவங்க வந்து சரண்யா. ஆனால் ரம்யா கிருஷ்ணன் தான் அதில் நடித்தாங்க. ஏன் சரண்யா நடிக்கலைன்னா, இந்த மலை காடுகளில் வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் அல்லது விருப்பம் இல்லை. அதனால் அவங்க வெளியிட்டாங்க. ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இந்த படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு 20 கிலோமீட்டர் தான் ரோடே இருக்குது. ஆனால் இவங்க அதையும் தாண்டி போகணும். அப்போ அதுக்கு ரோடு போட்டு கொடுத்தவர் வந்து ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர்னு விஜயகாந்தோடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் தான் 2 பேரும் தான் அங்கே சென்னையில் வந்து சினிமாவுக்காக முயற்சி பண்ணவங்க. அவர் தயாரிப்பாளராகவும் பின்னால் மாறினார். ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படப்பிடிப்பிலேருந்து ஒருத்தர் இறந்து போய் அதுக்காக சில நாள் படப்பிடிப்பை நிறுத்தி, அப்புறம் சுந்தரராஜன், டைரக்டர் சுந்தரராஜன் நடிகர், அவர் வந்து வண்டி வந்து ஒரு முறை ஆக்சிடெண்ட் ஆகி டிரைவர் இறந்து போய் இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள் பட்டு தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆகஸ்ட் 22 ரீரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி அவங்க அந்த படத்துடைய காட்சிகளை பார்க்கும்போது இன்னும் பழைய நினைவுகள் வரும். நிறைய பேருக்கு, ரசிகர்களுக்கும் வரும், அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் இதில் அந்த நினைவுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ கேப்டன் பிரபாகரன், அதாவது கேப்டன் அப்படிங்கிற அவர் விஜயகாந்த்னு ஒரு பேர் இருந்தால் கூட கேப்டன் தான் சினிமா உலகம் அழைக்கும். அவருக்கு ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு திருப்தியாகவும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.